இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு இது பார்த்தீங்கன்னா பணம் முறையாக இருக்கீங்களே, பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்களே, பணம் தானா இங்கேருந்து வந்துடும். நம்மளை முறைச்சி சோச்சி போனவன் லோல் அலைஞ்சி கடிச்சிட்டீங்களே, வயிற்று பொழுப்புக்கா ஜீரத்துக்கு அலைஞ்சி நியாயமாக அலைஞ்சிங்க ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மாறி போய் அதே முதல்ல எதிர்பார்த்து கம்பெனிலேருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் வரும். இந்த உறவுக்காரங்க சொத்துக்கு சண்டை போட்டு அப்படி ஏமாற்றிட்டு போன சொன்னாங்களே, வேறு வழியிலன்னு சொல்லி சொட்டையே உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். பிரச்சனை சால்வ் ஆகி நீ ஏற்ற மாதிரி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வீடே அமைப்பு உங்களோட கையோடு வந்து சேரும். இத்தனை விஷயங்களையும் இப்படி நீங்கள் மொட்டையாக சொல்கிற மாதிரி சொல்கிற எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் விவரமாக என்னுடைய ஒவ்வொரு ராசிக்குள்ளே சொல்லியிருப்பேன். அன்பார்ந்த கடவுளொருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம், அதாவது கிரகநிலை எப்படி இருக்கும் பார்க்கணும். நமக்கு சாதகமாக தான் இருக்குது. மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை உள்ள காலம் தான் பங்குனி மாதம். இந்த மீனத்தில் பங்குனினால் சூரியன் இருப்பார், சனீஸ்வரர் பழிப்பார், கூடையே சுக்கராச்சாரியர் இருப்பார் மூணத்தில். அந்த மிதுனத்தில் குரு இருப்பார், வக்கரம் முறிவும். மாதம் பங்குனி 3ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த கும்பத்தில் பார்த்தோன்னா செவ்வாய் சனி ராகு இருப்பாங்க. அதே சிம்மத்தில் கேது இருப்பார். கேது நேராக மிதுன குருவை பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் மொத்தம் பிளாக் ஆகிருக்கும் எல்லாமே. செவ்வாய் புதன் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களே கேட்காதீங்க, ராகு கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு அமைப்பு ஏன் வச்சுருக்கேன்னா, கட்டுப்பாடு இல்லாத வரமுறை இல்லாத போயிடுச்சு சமுதாயத்தில், உலகம் எங்குமே. அதனால் இது மையமாக கொண்டு இந்த பூமியை கொண்டு தான் இந்த அஸ்ட்ராலஜி பண்ணிருக்கு. இந்த பகவான் இங்கே இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ஒன்றும் வராது, இப்படியே ஓட்டின்னு இருக்கும். சினிமாவில் வரக்கூடிய ட்ராமா மாதிரி போயின்னு இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ஒரு 3 வேளை திங்கலாம், நல்லா தூங்கலாம், உழைக்கலாம், நமக்கு சௌரியமான வேலை கிடைக்கும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் எப்படா போகிறேன் பார்த்துட்டு இருக்காரு மேலே விட்டு. அந்த செவ்வாய் பின்னாடி போவார். அதுக்கு பிறகு புதன் ஒரு 5 நாள் இல்லை 5 நாள் தான் கேப்பு, 5 days கேப் விட்டு புதனும் போயிடுவார். அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் அங்கேருந்து செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நேராக மேஷத்துக்கு போயிடுவார். இதுதான் ட்ராமா. அதிகமாக இடைவெளி இல்லாத குயிக் மூமெண்ட்டு. அது இருக்கும்போது இந்த புதனும் இல்லை மீன புதனும் மிதுன குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. இந்த சனீஸ்வரர் போய் அது குருவனுடைய பார்வை கிடைக்காது. நம்ம இதில் தான் இருக்கார். இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கிடைக்கும். சூரியன் சனி, சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் இப்படிலாம் வந்திருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி சூரியன் செவ்வாய் மீனத்தில் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி யோகங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, பங்குனி மாதத்தினுடைய ராசி பலனை பார்க்கும்போது மேஷத்தினுடைய அயன சயன போகஸ்தானத்திலையும் ஆதாயஸ்தானத்தில் கும்பத்திலையும் கிரகநாதர்கள் இருப்பாங்க. மேஷத்தினுடைய வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு இருப்பார், வக்கரத்தோடு இருப்பார், வக்கரம் முடியும். மேஷத்தினுடைய சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் அயனசயன போகத்தில் இருப்பார் பங்குனினால். அதில் என்ன பியூட்டின்னா, உங்களுக்கு அயனசயன போகத்தில் இருக்கிறதுனால சூரியன் சனி, சனீஸ்வரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 10ஆம் வீட்டாதிபதி 11ஆம் வீட்டாதிபதி. 10க்கும் 11க்கும் என்ன பிரினா, உழைச்சி பலன் கிடைக்கணும். சும்மா உழைச்சி கர்மங்களை இப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டு போகிறது வர்றது இதுவேன்னா ஒரு விருத்திக்கு சந்தோஷத்தை எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். எல்லாருமே குடும்பம் சரி, வெளியிலும் சரி, நம்ம வாரிசுகளை எல்லாம் அனுபவிக்கணும் வாழ்க்கையில். அதுதான் கர்மங்கள் வச்சுருக்கான். வேறு ஏதாவது கர்மம்னா வேறு தப்பாக நினைக்காதீங்க. ஐயோன்னு இல்லை, நல்லதும் பொல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்கும் எல்லாமே. அது நல்லதும் நல்லது ஒன்று தான், கெட்டதும் ஒன்று தான். அதை அனுபவிக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில்.
ரசனைகளை அனுபவிக்கிட்டால் கர்மம் பேர். அது சனீஸ்வரர் கொடுக்குறார். இந்த சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டவர் அயனசேன போது உட்காந்துருக்கார். விரயஸ்தானத்துக்கு வரும் லாபத்துக்கு அதிகமான அந்த சனீஸ்வரர் விரயத்தில் உட்காந்துருக்கார். அயனசேன கருமத்துக்கும் லாபத்துக்கு உரிய சனீஸ்வரர் விரயத்தில் வந்திருக்கார் சூரியனோடு. அப்போ உங்களுடைய இதெல்லாம் தான் இருக்கிற இடத்த விட்டு சுற்றியூர் எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஜீவனத்துக்கு போகலாம், இல்லை மனுஷங்களை போகலாம், நல்லது கொண்டு போகலாம், வாழ்க்கையில் நல்ல ரசனைகளை அனுபவிக்கலாம். அந்த அமைப்பில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு யோகம் இந்த மாதம் நிறைய வருது. சூரியன் சனி செவ்வாய், சூரியன் சுக்கிரன், சூரியன் செவ்வாய், இப்படி எல்லாம் ஒரே இடத்துல அயனசேன போகத்திலே வருது. பல விதங்களில் யோகங்கள் பலவிதமாக வரும். அயனம் ஜீவனம், நம்மளுடைய ஜீவனங்கள்லாம் விருத்தியாகும். வியாபாரம் செய்தாலும் சரி. சயனம் நிம்மதியான தூக்கம், தூக்கம் இல்லை அது பேர், நிம்மதியான ஓய்வு, அமைதி, ஆனந்தம். போகம் சுகத்தை அனுபவிக்கிறது. இந்த மூணும் குறைவு இருக்காது. சனி சூரியன் சுக்கராச்சாரிய சுக்கரன் மேஷத்துக்கு போய்ட்டு உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடுவார். தனாதிபதி ஆக சப்தமாதிபதி சொல்லக்கூடிய கடத்தனம் ஜென்மத்துக்கு வந்துடுவார். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சுக்கிரனோடு நிற்கும்போது மேஷத்தில் செவ்வாய் சுக்கிரருக்கும் வேண்டியவர், குருக்கும் வேண்டியவர். பல சுவைகளை செவ்வாய் கொடுக்கக்கூடிய தன்மையில் அதை அனுபவிக்கிற பாக்கியத்தை சுக்கராச்சாரியர் கொடுக்குறார். அதே மாதிரி முறையான சம்பந்தப்பட்ட வாழ்க்கை நடைமுறைகளை நம்முடைய அனுபவிச்சுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாழ்க்கையில் முன்னேறி வரணும். எல்லோரும் அரவணைச்சின்னு போகணும். சர்வ விஷயங்களில் கர்மங்களுக்கு உண்டான சேவைகள் எல்லாம் அனுபவிக்கணும். இப்படி ஒரு நியாயமான ஒரு தர்மமான முறையில் வாழ்க்கையில் ஈடுபடணும். இதெல்லாம் செய்யணும்னா குருன்னு தாய், அதுவும் செவ்வாய் மூலம் தான் வருது. இத்தனை விஷயங்களை நம்ம பார்க்கும்போது எவ்வளவோ விஷயங்களில் வருது. ஏன்னா சாரநாதன் கொடுக்கும்போது மீனத்தில் இருக்கும்போது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, புரட்டாதி குரு, உத்திரட்டாதி சனீஸ்வரர், ரேவதி புதன், அதில் நின்றுட்டு கடந்து தான் வரணும். டிரான்ஸ்மிஷன் பீரியட், அந்த பீரியடில் அது இந்த சாரநாதன் தொடர்பு இல்லாத ஒன்றுமே இயங்காது, கனெக்ஷன் இல்லாத ஒன்றுமே இயங்காது. அதில் பல சுவைகள் நிறைய கிடைக்கும். மேஷத்துக்கு ஏகபோக லைஃப் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் திருப்தியாக, அமைதியாக, ஆனந்தமாக, வித்தவுட் ஸ்ட்ரெயின், ஆரோக்கியம் கண்கூட நன்னா இருக்கும். பூர்வ புண்ணியம் பார்க்கும்போது சூரியன் இருக்கார், அது போதுமே. அப்புறம் தனாதிபதி குடும்பாதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரம் முதல்லையே தொடர்பு கொண்டுட்டார். அதுக்கு பிறகு வீரியஸ்தான குரு, வீரியஸ்தான புதன் அவரு கூட இருக்கார். இதனால் நமக்கு வேண்டியது எல்லாமே களத்திரம் சொல்லக்கூடியவரே சுக்கராச்சாரியார். அதே மாதிரி அந்த சொல்லக்கூடிய குரு ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டில் குரு இருந்தால் மசன்னு ஒன்றுமே ஒரு காரியம் ஆகாது, அப்படியே இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு காலத்தை கொட்டும். அதனால தான் என்னமோ வாலண்டரியாக சுக்கராச்சாரியார், சனீஸ்வரர், சூரியன், புதன் எல்லாம் இருக்குது. அது புதனும் குருவும் ராசி பொருத்தனை வேறு. அதனால் உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லாம் இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைகளை எல்லாம் தேவைகளில் எல்லாம் நமக்கு அனுபவிக்கணும்னா அதற்கு சந்தர்ப்பங்கள் கைகூடி வரணும். வாழ்க்கையில் கைகூடி வருதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. பயிற்சி, போராடி 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 இத்தினூண்டு லைஃப்பில் நம்ம சாட்டிஸ்ஃபை அடையத்துக்குள்ளே போதும் ஆகும். இதான உண்மை. அவருக்கான் இவருக்கான் செஞ்சு அப்படி இப்படி வாயால் கீசிக்கலாம், ஒன்றும் நடக்காது, ஒரு காரியம் நடக்காது. அது கூடி வர காலமாக இருக்கிறதுனால மேஷத்துக்கு எல்லா விதத்துலையும் செல்வாக்கும் சொல்வாக்கும், அது வாய் வர பேசுகிறோம், செல்வாக்கு எல்லாமும் ஒரு கீர்த்தி, பெருமை, அந்தஸ்து, ஸ்டாட்டஸ், பணம், செல்வம், ரொட்டேஷன். குறித்த காலத்தில் பணம் ரொட்டேட் ஆகும், கொடுக்க முடியும், வாங்க முடியும், அது போட்டது எதிர்பார்த்தது செயல்பட முடியும், இயக்க முடியும். வியாபாரிகளுக்கும் சரி, கை நீட்டு சம்பளம் வாங்குற, அடிமை தொழில் பண்ணுற
அந்த பணியாளர்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஏற்றமாகும். சிறு குறு தொழில் எல்லாத்துக்கும் ஏற்றமாகும். தேவையான அளவுக்கு ரொட்டேஷன், நிறைய பணம் வரும். ஆரோக்கியம் கண்ணுக்கு என்ன இருக்கும். இந்த 6ஆம் வீடு சொல்லக்கூடியது புதன் தான். அதே புதன் 6ஆம் வீட்டுக்கு அதிபர். முதலீடு ஸ்தானத்துக்கு முதலீடு விருத்தியாகணும்னா தொடர்பு இருக்கணும். இல்லை, அழகாக தொடர்பு யோகத்தை கொடுக்குறாரு. 5, 6 சேர்ந்ததுன்னா முதலீடு விருத்தி ஆகும். அதாவது 5ஆம் வீட்டு சம்மந்தப்பட்ட கிரகநாதனும் 6ஆம் வீட்டு கிரகம் தொடர்ந்து விட்டோன்னா அந்த 5ஆம் வீட்டுக்கு நேராக பார்த்தேன்னா லாபஸ்தானம் வரும். சரிங்களா? அதனால் சொல்கிறது எல்லாம் ஒரு கணக்கில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி செயல்படும் போது அது அந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பில் வச்சுருக்கு. எல்லாம் அடிப்படை நாடி இல்லை, அது பிறகு தான் எல்லாமே அடிப்படை என்னென்னா ஆனா போகாமல் நாடியில் பண்ணியிருக்கு. அதனால் மேஷத்தினுடைய சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் கண்கூடாக இருக்கும். வியாபாரத்துக்காக டாக்டர்கள் இருக்கான்றதுக்காக வேண்டி அவனுக்கு விருத்தியாக நான் சொல்ல மாட்டேன். வியாபாரம் அமோகமாக ஹாஸ்பிட்டல் நடக்கும் சொல்லுவாங்களா? அது சுடுகாட்டில் கியூ வச்சு கை பாடி கொளுத்த முடியுமா? அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லலை. எல்லாம் நல்லா இருக்கும். வைத்திய செலவு வேறு வேலைக்கு பார்த்து கொண்டு தான் அவங்கெல்லாம் எதுதோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஏதோ ஒரு மணிமந்திர ஔஷதம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணலாம். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கண்கூட நல்லா இருக்கும். அது அந்த உடம்பு நோய் வாய்ப்படுறதுன்னா அதிக அலைச்சல், உளைச்சல், பேச்சல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். இங்கே சுகமாக உட்கார்ந்து அனுபவிக்க போகிறீங்களே. ஆனால் எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காது. புரியுங்களா? மனசுக்கு வருத்தம் வரக்கூடிய செயல்கள் நடக்காது, சிறப்பாக இருக்கும். அதனால் நம்மளுடைய தேக ஆரோக்கியம், இந்த மனசு சரியாக இல்லைன்னா அந்த செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் டயத்துக்குள்ளே பண்ணலைன்னா, எதிர்பார்க்க சரியாக வரலைன்னா, நம்மளோட வாயு ஏதோ குளறுபடி பண்ணிட்டுனாலும் கண்ணு, காது, மூக்கெல்லாம் ஒத்துழைக்கலைன்னா இந்த பிரச்சனைகள் எதிர்பார்த்தது நடக்கலும், மாடி கோபம், ஆவேசம் நல்லா வந்துன்னா உடம்பு பாழாகும். அதனால் அசௌகரியம் உண்டாகும். அது இந்த மாதத்தில் இல்லை. அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஏற்றம் தரக்கூடிய இந்த மாதத்தில் உங்கள் சம்பந்தப்பட்ட பெண்டிங் அதெல்லாம் உடனடியாக நீங்கள் பார்த்து ஊறப்படாதீங்க, எடுத்து செஞ்சுருங்க. கரெக்டாக முடிஞ்சிடும். அந்த டைம், நேரம், எலிமெண்ட் செட்டாக எடுத்து அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக முடிக்கலாம். மேலே போகலாம், யோசிக்கலாம். வேறு இடத்துக்கு போனால் நம்ம துட்டு வருமா, இது எதாவது அந்த மாதிரி மனசில் வரக்கூடிய தோதனைகள்லாம் அகற்றிட்டு சிறப்பாக துணிஞ்சு செய்யுங்க. எல்லா காலத்திலும் சிறப்பாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இடமாற்றம் அது நிறைய நடக்கும். தொழில் மாற்றம், புதுசாக தொழிலில் ஷேர் பண்ணிட்டு வியாபாரத்தை சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி நல்லா செய்யலாம். கூட்டுக்கு நண்பர்கள், பார்ட்னர்ஸ் நிறைய கிடைப்பாங்க. தொழிலுக்கு ஒத்துழைப்பாங்க. அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது என் கண்ணுக்கு முன்னாடியே அது அப்படியே காட்சி மாதிரி வரும். செயல்படுத்துறதுக்கு ஐடியா வரணும். இல்லை, நான் சொல்லிட்டார், அவர் வாட்டு சொல்லிட்டார், ஒன்றுமே காணுமே சொல்லக்கூடாது. அந்த ஐடியாத்தெல்லாம் வரும், ஃபார்ம் ஆகும். அது அழகாக செஞ்சு பிடிச்சிருங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் வியாபாரம் பண்ணி தான் ஆகணும். இது நோண்டு அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு இப்படி சப்ளை பண்ணுறேன், ஆனால் லாரி சர்வீஸ் பண்ணுறேன். இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உங்கள் தொழிலை கொண்டு போகணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் உங்களுக்கு தேடின்னு வரும். அதனால் இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அது தொடர்புள்ள விஷயங்களை நீங்கள் அனுகூலமாக வரக்கூடிய விஷயத்தில் பயன்படுத்திட்டு மேலே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகணும். இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆகும். அது ரைட். குடும்பத்தில் இல்லை, அது நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லோன்னு அலைஞ்சிட்டு பொண்ணு கல்யாணம், பிள்ளை கல்யாணம், அதுக்கு மேல் படிப்புக்கு அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த கவலைகள் விசனங்கள்லாம் வராது. அதுக்கு உண்டான தேவைகள் தானாக வரும். அழகாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வரும்போது வாயால் கேட்க நன்னா தான் இருக்குது, நல்லா இருக்குது, நடக்கும். அதனால் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக உங்கள் தொடர்பு கொண்டு போயிட்டே இருங்க. எதிர்பார்க்கறது தானாக வரும். புரியுங்களா? வீடை தேடினோம் தட்டின்னு கொடுக்காது. நம்மளோட முயற்சிகள் திண்மையாக இருக்குமாறு சிறப்பாக நடக்கும். அதனால் இந்த வீண் வதந்தாவாதம், வாக்குவாதம் இதெல்லாம் வர சந்தர்ப்பம் இல்லாத ஒரு காரியம். எதிர்பார்த்தது சிறப்பாக நடக்கும்னா அதுக்கு உண்டான ஒரு அனுகூலமும் அமைப்பு கூடியிருக்குன்னு சொல்லி திருப்தியாக பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைய செய்யும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.